டேய் எதுக்கு இப்ப எல்லாத்தையும் நெகட்டிவாவே பேசுற? கொஞ்சமாவது பாசிட்டிவா யோசி. சரி, நீ சொல்ற மாதிரி பாசிட்டிவாவே யோசிப்போமே. இப்போ நமக்கு கல்யாணம் ஆகுதுன்னே வச்சுக்கோ. நம்ம கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? நல்லா கிராண்டா ரிச்சா பண்ணல. ஒரு தாஜ் ஹோட்டல் இல்ல பார்க் ஹோட்டல். புரியுது. அந்த ரேஞ்சுக்கு போக முடியாதுல, கொஞ்சம் கம்மியா ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலான்னு வை. அதுக்கும் செலவு இருக்குல்ல. மண்டபம், இன்விடேஷன், ட்ரெஸ், சாப்பாடு, ஆர்கெஸ்ட்ரா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி, ஆஃப்டர் மேரேஜ் பார்ட்டி, எப்படியும் 15 lakhs செலவாயிடும்ல. இந்த 15 lakhsக்கு என்ன பண்ணுவ? இன்னைக்கு 1 lakh செலவு பண்ணதுக்கே 1 year ஃபுல்லா இஎம்ஐ கட்டணும். 15 lakhsக்கு 15 years இஎம்ஐ கட்டணும். இந்த கல்யாணம் 2 நாள் கூத்துக்கு நீ 15 years கஷ்டப்படணும். யோசிப்பா. நீ கல்யாணம் முடிஞ்சு என் கூட பேசுறதை விட பேங்க்காரங்களோட போன்ல பேசுறதா அதிகமா இருக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. எதுக்கு இப்போ ஆடம்பர செலவு? கல்யாணத்தை சிம்பிளா கோயில்லயே வச்சுக்கலாம். இந்த இஎம்ஐ டென்ஷனே இருக்காது. கல்யாணம் ஓகே. ஹனிமூன்? கல்யாணத்தையே சிம்பிளா முடிச்சிட்டோம். ஹனிமூனுக்கு எங்க சுவிட்சர்லாண்ட போக போறோம். அதையும் சிம்பிளா வீட்லயே வச்சுக்கலாம். வீடுனா இந்த சவுகார்பேட்டை 10க்கு 10 ரூம் தானே கார்த்தி. எதுக்கு இப்ப கிண்டலா பேசுற? ஆஃப்டர் மேரேஜ் நல்ல வீடா பாப்போம். பார்க்கலாமே, நல்ல வீடாவே பார்க்கலாம். ஆனா மினிமம் 15,000 வாடகை கொடுக்கணுமே. வீட்டு வாடகை 15,000. அது போக பால், மளிகை, காய்கறி, கேஸ், ஈவி, ஆட்டோன்னு இன்னொரு 15,000 தேவைப்படுமே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சாதாரணமா வாழறதுக்கே மாசம் 30,000 வேணும். நீ வாங்குற சம்பளத்தை வச்சு நாம பாதி மாசம் கூட ஓட்ட முடியாது. சோ அது பேலன்ஸ் பண்ண நீ ஓடணும், இன்னொரு பக்கம் நான் ஓடணும். மேரேஜ் லைஃப் மிஷன் லைஃபா மாறிடும். அதோட போச்சா, ஒரு வருஷத்திலே குழந்தை பிறக்கும். அதுவும் நீ என் மேல வச்சிருக்கிற லவ்வுக்கு அடுத்த வருஷமே இன்னொரு குழந்தை. அவங்கள வளர்க்கணும், படிக்க வைக்கணும்ல. நீ லோக்கல் ஸ்கூல்னு சொல்வ, நான் கான்வென்ட்னு சொல்வேன். அன்னைக்கு நம்ம காதல் காணாம போயிடும் கார்த்தி. பணம் எல்லாம் கூட வாழ்ந்துடலாம். ஆனா லவ் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. வாழு, பணம் இல்லாம நீ வாழு. என்னால அப்படியெல்லாம் வாழ முடியாது. அப்ப பணம் மட்டும் தான் லைஃபா? ஆமா, பணம் தான் கார்த்தி லைஃப். என்ன நியாயப்படுத்துறதுக்காக உன்னை ஹர்ட் பண்றேன்னு நினைக்காத கார்த்தி.